மேஸ்திரி, வெள்ளக்காரல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு? வெள்ளக்காரல வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பையன் எப்படி, நல்ல மாதிரியா இல்ல? பையன் ரொம்ப நல்ல மாதிரிங்க. வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அதுக்காக வாயில வரல வைக்காதீங்க. ஏன்னா நான் வச்சது இல்ல. ஆமா, எது கேக்குறீங்க? நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்ரு புருன்னு போறதும் வரதும், நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதும் ரொம்ப தப்பாச்சுங்களே. நீ அவன் கூட சுத்துறியா? நான் எங்க அவரோட சுத்த போறேன்? அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. அவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்வேன். அவர் இது ஆறான்னு கேட்பாரு, ஆமாங்க இதுக்கு பேர் ஆறுதான். இது மலையான்னு கேட்பாரு, ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போ. ஓ முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன். அவங்கிட்ட சொல்லி வை. சொல்ற என்ன 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 மறுபடியும் சொல்றேன், அவன் அங்க நின்னா இங்க நின்னான்னு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன். சரி, என்ன தொலை? தம்பி, என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அதுவா சொன்னா எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா இங்க வர்றாங்க. அவங்களுக்கு சதா குஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். தம்பி, என் முதல்ல கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி, நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அன்னில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். யோ, நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி, உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில் கூட்டிட்டு போய், இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலி கட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு? தம்பி, அந்த நித்யா புத்தியா அந்த வகைராவை சேர்ந்த பையன் ஒருத்தன் வாஞ்சின்னு பேரு, என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே, அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். தம்பி தம்பி, நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா, 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணு, நமக்கு ஏன் தம்பி வம்பு? ஆமா தம்பி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது வாசம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆளை பாரு. அதுவா சொன்னா வராங்க. வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ, என்ன வண்டியிலே படிச்சு சொன்ன கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி, எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலவை என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதான பார்த்தேன், உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். காரை வெளியே பார்த்தேன், அதை உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இவங்க ரெண்டுத்துக்கும் நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. சார், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவன் அப்படியே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி, நல்ல வேலை தம்பி, அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, தம்பி தம்பி
தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிதல்தான் நம்ம பின்னாலே வந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டுரு. விசாரிச்சுட்டா போகுது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சி எஸ்டேட்டையா தியாக வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு பையன், அவங்க கூட அடிக்கடி சேர்ந்து கும்மாளம் போடுறான். நம்ம கிராமத்துக்கே அவமானம் இல்லையா? மச்சான், நான் கூட கேள்விப்பட்டேன். அவனை இப்படியே விட்டக்கூடாது. நித்யா, வாழ்க்கையில எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. ஆனா தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமையுது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். இது நடக்கிற காரியமா? கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்திரு. குழந்தைத்தனமா ஏன் கண் கலங்குற? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரு. பயப்படாத நித்யா,
இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு. நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாக்குற? நம்பிக்கை இல்லையா? கை நீட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த கையை நான் ஆயுஸ் பூரா விடவே மாட்டேன். இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள், இதெல்லாம் தான் சாட்சி. நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்சே, படிச்சவன் இல்லைங்க. அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே. அப்படிலாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? அதை சொல்லிங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆட்சிங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றேங்க, புத்தி சொல்றேங்க. நானும் சொல்றேங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரை கூட உடம்போது தான் எல்லாம் அப்படின்னு சொல்றேங்க. இத பாருங்க, சிரிச்சு வருது அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதையும் சொல்றாங்க. அப்ப நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க. நாங்க வரங்க. நெல்லு எங்க இருந்துட்டு வர? கோடி விட்டு தானே கனகாத்தியோட பொண்ணு திலக்கா எல்லாரும் ஆத்தங்கரையில திலக்காவெல்லாம் 4-5 தடவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்ட அக்கறை இருக்கிற உண்மையை சொல்லு. யாரோட வந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட? உண்மையை நான் வர வைக்கிறேன். சந்துரு, மணி 10 இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற? உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டு விட்டு போக சொல்றமேன்னு எனக்கு வேதனையா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சந்துரு, கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி இந்த ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிய, இதனால ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இவ ஒரு வேகத்துல வெறியில ஓடி வந்திருக்கா தியாகு. ஏதாவது சமாதானம் சொல்லி இவ இவ அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வாங்க.
அம்மா, நீங்க என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கல, ஒரு சின்ன பொண்ண பலி கொடுக்குறீங்க. இனிமே நான் என் வீட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதாம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு உறந்தையா நாங்க இருக்க மாட்டோம். பாப்படு. என்னங்க பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சந்திரு, நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க? பாருங்க சந்திரு, நல்லா பாருங்க. இப்ப சொல்லுங்க சந்திரு, மிருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு. நித்யா, உன்னை என்னோட கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்துரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இனிமே என் நித்யாவை என்னால கைவிட முடியாது. சந்திரு, தியாகம், என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தேன் என்ன மன்னிச்சிரு. வாட் யூ மீன்? சந்துரு, நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதாண்ட வேணும். அர்ச்சனா, உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்தின. என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்திரு. பை தியாகம். எவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப அழகா இருக்கு சந்திரு. அழகா அப்புறம் ரசிக்கலாம். முதல்ல வா, உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, என் பெட்டி எடுங்க. எதுக்கு? எடுங்க சொல்றேன். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலி இறந்து போச்சு. ஓ, பரவாயில்லையே. மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா, உள்ள போ. நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். உட்காரு. ரெண்டு பேரும் தான். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாப்பா. இவ பேரு நித்யா. வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, ரெண்டு பேரும் காதலிச்சீங்க. அப்பா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜ நேத்து எனக்கு பஞ்சால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. சந்துரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவளை கூட்டிட்டு வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா,
உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. டேய், உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாத. சந்துரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா. போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாது. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்த, உன்னை பெருசா கொண்டு வரணும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப. நான் இதை கௌரவத்தை நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்தில் நீ விழிக்காதடா. கண் வருவா எங்க போய் தொலை. இன்னும் அழுதுட்டு இருக்க. இத பாரு, யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க. டியர், வெளியே போகும்போது வழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டு போங்க. வாங்கறாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி வச்சு பேசுறீங்களே, இப்ப அவன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். ராஜு, மறைக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்படி ஒரு தலைக்குனிவு ஏற்படும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால கூட இதை நம்ப முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அணுவா வெட்டலன்னா எனக்கு நிம்மதி கிடைக்காது. பட்டணத்துல அவன் எங்க இருக்கான்? அவன் விலாசம் என்ன? வந்து அவன் காலேஜில் படிக்கும்போது என் கூட பழகினதுதான். அவன் வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. அவனை காப்பாற்ற நினைச்சு வீணா என் பகையை தேடிக்க வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, அவர் பகை நமக்கு இருக்குங்க. பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன். யோ மேஸ்திரி, ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கிறாருல, அப்புறம் நீயே உளர்ற? அம்மா, நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்தா உணர ஆரம்பிச்சிடுறேன். இத பாருங்க ராஜு, நான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவானே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதில்லை. அவன் விலாசமும் எனக்கு தெரியாது. விலாசம் தெரியாது. சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்குல்லப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசிலாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கிட்டுமே லைஃப. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம் சார். எங்க 2 பேருக்கும் சம்மதம் சார். நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா, ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23. 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார், நீ சுமாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவன் பேசட்டும். வயசை கேட்கிறார். வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ. ஆமா சார், 17. பழையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சார், அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார், போய் சொல்லாத. அவனே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார். நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. எங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயசு அதிகமா சொல்லுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகிற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப எங்கடா தங்குறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார 2 சேரை விட்டு போயிருக்கான். ஹால் நல்லா பெருசாவே இருக்கு. நாங்க 2 பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு.
சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம். வேற எந்த விளையாட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம். வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? வீட்டு மூடில்ல. மூடுவியா உடனே எதுக்கு? அதெல்லாம் அவசகணும். அதுக்கு இல்லைங்க. ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன், ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க, ஏதோ என்ன மறந்து நான் கழுத்துல சாய்வேன், ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியே நிக்கிறேன். எதுக்கு இளமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைல்டாவே பேசுங்க. டேய் மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி. we are friends, that's all. அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல, அவ்வளவுதான். பாப்பமே உங்க வைராக்கியத்தையும். கமான். இதுதான் உங்க கிச்சன். ஹை, பெருசா இருக்கே, நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான் வாங்கி போட்டா இவ சமைச்சிட்டு போறா. சமையலா? நானா? எனக்கு சாப்பிடதான் தெரியும். போச்சுடா. இனிமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதான். 1 minute. ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500. அடேங்க அப்பா. ஏய், இப்போ 1400 சொச்ச ரூபா இருக்கு. முதல் வேலையை இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? இங்க வா. உனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? அப்போ ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறேங்கயா? எனக்கும் நான் ஆச்சவனே இல்ல. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 ரூபாய் இருக்குதுன்னு வை. அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் சொல்ல முடியும்? கண்ணா, அது எதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன். 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பல டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போனேன், கொன்னா ஒண்ண. இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படா ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்போ நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இதை போட்டுட்டு வந்துடுறேன். See you.